அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு தாங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு செய்யும்போது சாப்பாடு கொஞ்சம் சேர்த்தியே செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சாப்பாடு பத்தாமல் வந்துடும். ஓகே, இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டுன்னு வந்து நம்ம பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் துவரம் பருப்பு ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய், கூடவே வந்துட்டு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, அதனால தான் நான் வந்து கையில் எடுத்திருக்கேன். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து அரை டீஸ்பூன் போல் முழு மல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு லைட்டாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். ஆயில் வந்து சேர்க்க தேவையில்லை. நல்லா வந்து லைட்டாக ஓரளவுக்கு வறுபட்டு அது நல்லா வாசனை வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 டீஸ்பூன் இருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் போல் துருவன தேங்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாம். பட் நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால துருவன தேங்காய் வந்து கரெக்டாக ஒரு 5 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு. இது கூடவே கொஞ்சம் போல் அந்த தேங்காய் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெயுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு வந்து இதை வந்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நான் தேங்காயை மாற்றிட்டு இப்போ அதே பேனை தாங்க வச்சு மறுபடியும் நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். நல்லெண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவே கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அது ரெண்டுமே பொரிஞ்சு வந்த உடனே நான் இது கூட வந்துட்டு சேர்த்துருக்கிறது வந்து சுண்ட வத்தல் தாங்க சேர்த்துருக்கேன். சுண்ட வத்தல் குழம்பு தான் வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வந்து இதை சேர்த்துட்டு வந்து நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கிடச்சா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து வதங்கின உடனே சின்ன வெங்காயம் வந்து இந்தளவுக்கு எடுத்து, அதாவது ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 போல் இருக்கும். பொடியாக இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 பல் போல் பூண்டு பல்லுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்திட்டு வந்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரட்டுங்க. வதங்கி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் அரை டீஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த அரைக்கிற மசாலாவில் வந்து மிளகு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் வரமிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்து 3 தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூளுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் அந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வற்றி வரும். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு வந்து புளி எடுத்து அதோட நல்லா ஊற வச்சு அதோட கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. தண்ணி வந்து நல்லா லிக்விடாக அதே வந்து சேர்த்துருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. கொதித்து கொஞ்சமாக வந்து லைட்டாக உங்களுக்கு வற்றி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ கொதித்து நல்லா இந்த அளவுக்கு வற்றி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மசாலா பேஸ்ட்டு, இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே வந்து அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியுமே வந்து உள்ளே சேர்த்திருங்க. நம்ம இதில் பருப்பு வகைகளெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா திக்காகி வந்துடுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து நான் உள்ளே சேர்த்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுப்பாங்க இல்லைங்களா வத்த குழம்பு, அது சாப்பிட சாப்பிட வந்து நமக்கு சாப்பாடு இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயில் தெளிஞ்சு சூப்பராக வந்துடுங்க. குழம்பு ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு அவ்வளோ சூப்பராக உள்ளே போகுங்க. எந்த சைட் டிஷ்ஷுமே வந்து தேவைப்படாது.
இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.